சம்பந்தி அம்மா, நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். உங்களுக்கு என் மேல கோவம், ஏன்னா நான் தப்பு பண்ணிருக்கேன். அர்ச்சனா உங்களுக்கு மட்டும் பொண்ணு இல்ல, அவ எனக்கும் பொண்ணு மாதிரிதான். அர்ச்சனா காணாம போன விஷயம் கேள்விப்பட்டு நான் துடியா துடிச்சு போயிட்டேன். அர்ச்சனா காணாம போன கவலையை விட உங்க வேதனையை நினைச்சுதான் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நான் இப்ப உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு நடிக்கிற மாதிரி தெரியும், ஆனா இது நடிப்பில்ல சம்பந்தி, ஒரு தாயோட உண்மையான வேதனை. புகுந்த வீட்ல இருந்து பொண்ணை அடிச்சு விரட்டிட்டா அந்த தாயோட மனசு என்ன பாடுபடும்னு அனுபவபூர்வமா உணர்ந்தவனா சம்பந்தி. இதை நான் உங்களுக்கு குத்தி காட்டணுங்கிறதுக்காக சொல்லல. அன்னைக்கு நீங்க என் பொண்ணை அடிச்சு விரட்டினீங்கன்னா என் பொண்ணு தப்பு பண்ணியிருந்தா. ஆனா அர்ச்சனா என்ன தப்பு பண்ணா? எந்த தப்பும் பண்ணாத அவளை அநியாயமா அடிச்சு விரட்டிட்டாங்களே. அன்னைக்கு என் பொண்ணுக்கு ஆதரவா நான் இருந்தேன். ஆனா அர்ச்சனா உங்க வீட்டுக்கும் வர முடியாம, புருஷன் வீட்டுல இருக்க முடியாம, உலகம் தெரியாத அந்த பொண்ணு பாவம் எங்கிருந்து கஷ்டப்படுறாளோ தெரியல. இத நினைச்சு பெத்த மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அர்ச்சனா நல்லபடியா திரும்ப கிடைக்கணும்னு நான் தினமும் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றேன். அந்த பொண்ணு நல்லபடியா வந்துட்டா அம்பாளுக்கு பால் அபிஷேகம் பண்றேன்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கேன். அந்த அம்பாள் உங்க வயித்துல பாலை வாக்கணும், அதான் என்னோட ஆசை. சிந்தாமணி அம்மா கொண்டு வந்த தேங்காயில பூ இருக்கு, அர்ச்சனா கிடைச்சிடுவா, தைரியமா இருங்கோ. சாமி, கூட மாறி இருக்கு. பரவாயில்ல, சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்கு. பூ விழுந்த தேங்காய் வந்திருக்கு, கண்டிப்பா அர்ச்சனா கிடைச்சிருவா. சர்வாபிஷ சித்திரஸ்து. வரேன் சாமி. முதல்ல அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் இங்க இருக்கிற விஷயத்த சொல்லிடணும். Your account balance is low. Please recharge immediately. உங்களிடம் போதிய பேலன்ஸ் இல்லாததால் நீங்கள் கால் செய்ய இயலாது.
டேய் என்னடாச்சு மாப்ள? டேய் அர்ச்சனா குரல் கேட்ட மாதிரி இல்ல? இல்லையே, என் காதுல ஒன்றும் கேட்கலையே. இல்லடா, என் அர்ச்சனா குரல் எனக்கு தெரியாதா? கண்டிப்பா அர்ச்சனா குரல் கேட்டுச்சுடா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கிளம்பு. கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போலாமா? சரி இறங்கு. இந்தடா, ரொம்ப டென்ஷனா இருக்க, தண்ணியை குடி. திருச்சி முகவரி ஆர் சிவா 22 புதுத்தெரு, தில்லை நகர், திருச்சி. டேய் போலாம்டா. இந்த பக்கம் போடா. எப்பா தம்பி நில்லுங்கப்பா. பார்க்க புதுசா இருக்கீங்க, இந்த ஏரியாவே சுத்தி வரீங்களே, என்ன விஷயம்? இல்லைங்க, இவர் என் ஃப்ரெண்டு. இவங்க ஒய்ஃபு வீட்டில் சண்டை போட்டு கோச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு அம்மா தான் கூட்டு வந்ததா கேள்விப்பட்டோம். அதான் அந்த அட்ரஸை தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படியா?
அந்த அம்மாவோட அட்ரஸ் இருக்குதா? இல்லைங்க. அட்ரஸ் இல்லையா? அப்ப அந்த அம்மாவோட அடையாளம் ஏதாவது தெரியுமா? ஆ அந்த அம்மா வந்து குண்டா இருப்பாங்களாம், கையில்லாத ஜாக்கெட் போட்டிருப்பாங்களாம், அப்புறம் முடி வந்து பாப் கிராப் வச்சிருப்பாங்களாம். கையில்லாத ஜாக்கெட் போட்டிருப்பாங்களே அவங்களா? ஆமா அந்த அம்மா தான். அடப்பாவுமே, அந்த அம்மா கிட்டே உன் பொண்டாட்டி மாட்டிக்கிச்சு. அந்த அம்மா ஒரு மாதிரியான ஆளாச்சே. புரியலங்க, என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, அந்த அம்மா பேரு தனபாக்கியம். எல்லாரும் தனம் தனம்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா ஒரு மாதிரியான தொழில் பண்ணுது. என்ன புரியலையா? அந்த அம்மா லேடிஸ் ஹாஸ்டல்ன்ற பேர்ல பொண்ணுங்களை வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கு. அந்த பொம்பளை உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துச்சுன்னு சொல்றியே, உன் பொண்டாட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த அந்த ஹாஸ்டல் எங்கெங்க இருக்கு? அதோ ஒரு பெரிய கேட்டு போட்டிருக்கு பாருங்க, அந்த முனையில, அந்த வீடுதான். டேய் வாடா போலாம். தம்பி நில்லுங்க, எங்க போறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அவளை சீக்கிரமா அந்த ஹாஸ்டலுக்குள்ள போக முடியாது. அங்க செக்யூரிட்டி இருப்பான். பொதுவா ஆம்பளைங்க உள்ள போக முடியாது. டேய் அப்பாடா, போலீஸ் ஸ்டேஷன் என்னது போலாம். போலீஸா? அங்கெல்லாம் போனாலும் ஒன்றும் நடக்காது. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாங்க. அந்த பொம்பளை ஒன்றும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பணபலம், அரசியல் பலம் எல்லாம் இருக்கு. போலீஸ் வந்தா கூட அந்த பொம்பளைக்கு சாதமாக தான் பேசுவாங்க. நீங்களே ஏதாவது ஐடியா பண்ணி பத்திரமா அந்த பொண்ணை கூட்டு வரதுக்கு வழியை பாருங்க. அதை விட்டுட்டு ஏடா கூடமா ஏதாவது சிக்கலாக்கிறாதீங்க.